பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் கொடுக்கலாம். உங்க பேரு? கதிர். ஃபுல் நேம் சார்? கதிர் தான். ஓகே சார். வயசு சார்? 29. ஓகே சார். இவளுக்கு 29 வயசு ஆகுதா? எனக்கு 23. அப்போ என்னை விட இவங்க 6 வயசு பெரியவங்க. யாத்தே. ஓகே சார். நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? இல்ல. ஓகே சார். குடிப்பழக்கம் ஏதாவது இருக்கா? என்ன இதெல்லாம் கேட்குறாவ? ஐயோ, இவி வேற ஒரு தடவை குடிச்சிட்டு தானே இவ்வளோ பிரச்சனையாச்சு. அப்போ குடிச்சா ரத்தம் கொடுக்க கூடாதா? இல்ல. ஓகே சார். இல்லையா? இவி எனக்கு குடிச்சாவலையே, இப்போ இல்லைன்னு போய் சொல்றாவ. குடிப்பழக்கம் இருந்தா ரத்தம் கொடுக்க கூடாது, இவி இல்லைன்னு போய் சொல்றாவ. இவிய கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு குடிச்சிட்டு பிரச்சனை நடந்ததுனால தான் நம்ம கல்யாணமே நடந்துச்சு. அப்புறம் எப்படி அதை மறப்பாவ? இவிய கிட்ட கேட்கலாமா? ஓகே சார். நீங்க இந்த சேர்ல வந்து உட்காருங்க. ஐயா. என்ன? ஐயோ, பாக்குறவ கேட்கலாமா என்ன நேரம் தெரியலையே. பக்கத்துல இருந்த நர்ஸ் வேற நின்றுட்டே இருக்காங்க. கேட்டா தப்பா எடுத்துப்பாரோ? ஏய், கூப்பிட்டுட்டு என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. என்னாச்சு? ஐயா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? சத்தமா தான் கேள. இல்லையா, இது ரகசியமா தான் கேட்கணும். என்ன? அன்னைக்கு உங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டு நீங்க குடிச்சியல்ல, மறந்துட்டீங்களா? அரிய குடிப்பழக்கம் இருக்கான்னு கேக்குறாவ. நீங்க இல்லைன்னு போய் சொல்லுதிய. ஏன்? அதுக்கு இப்பவே விளக்கம் கொடுக்கணுமா? ரத்தம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லட்டுமா? சரியா சார். இந்த சீட்ல வந்து உட்காருங்க சார். மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, சாருக்கு முடிச்சிட்டு வரேன். சரி, இங்க வந்து உட்காருங்க. என்ன மேடம், சாருக்கு ஊசி குத்துறதுக்கு இப்படி பயப்படுறிய? அவிய மேல அம்புட்டு பாசம். மேடம் இப்படி திரும்புங்க. சாரே அமைதியா இருக்காரு, உங்களுக்கு என்னாச்சு? கொஞ்சம் மொல்லமா குத்துங்க, அவியலுக்கு வலிக்க போகுது. முடிஞ்சிருச்சு மேடம். சார், கொஞ்ச நேரம் கையை அசைக்காம அப்படியே வச்சிருங்க. என்னம்மா, எல்லாம் கரெக்டா போகுதா? எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன, காலையில சாப்பிட்டு தானே வந்தீங்க? ஓகேண்ணா. மீனா, சாரி ஹன்னி, நீங்க சாப்பிட்டு தானே வந்தீங்க? சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே. அவசியம் நீங்க பிளட் கொடுத்தே ஆகணுமா? ஏன், என்னாச்சு? இல்ல, உங்களை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஜென்ஸ்னா யோசிக்க தேவையில்ல, லேடிஸ்க்குனா கொஞ்சம் யோசிக்கணும்ல. இங்க பாருமா, மேடம் கிட்ட எல்லா கொஸ்டினும் கேளுங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா பிளட் கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே சார், நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பாத்துக்கோங்க. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. மீனா. ஓகே மேடம். வயசு, வெயிட் சொல்லுங்க. 23. ஹிவி வேற உட்காந்துருக்காவளே, வெயிட் எப்படி சொல்ல? வெயிட் சொல்லுங்க. வெயிட் அது 52. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் குண்டு இல்லை. நான் எதுவும் சொல்லலையே மேடம், அதெல்லாம் குண்டு கிடையாது மேடம். அதோ அவங்களே சொல்லிட்டாங்க. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு தெரியும், இருந்தாலும் ஃபார்ம்ல கேட்டு தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் கேட்டேன். பரவாயில்ல, அந்த ஃபார்ம்ல எழுதிருக்குன்னு தானே கேட்குறிய, அதுல என்ன தப்பு இருக்கு? கேளுங்க. ஓகே மேடம். அப்புறம் ஆர் யூ பிரெக்னென்ட்? இதெல்லாம் எதை கேட்குறிய? நோ, ஷீ இஸ் நாட் பிரெக்னென்ட். ஓகே சார்.
மேடம், பிரெக்னண்டா இருக்கிறவங்க பிளட் கொடுக்க கூடாது, அதனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி. அப்புறம் இது உங்க மாதவிடாய் காலமா? சின்ன இவைய இப்படிலாம் கேட்குறாவ. இவ வேற பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காவ. இந்த கேள்வியில என்ன தனியாக கூட்டு வச்சு கேட்க கூடாதா? ஒரு மாதிரி இருக்கு. மேடம், இது உங்க மாதவிடாய் காலமா? இல்ல. ஓகே மேடம். காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஓகே மேடம். சாருக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிளட் எடுத்துடலாம். சார், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க எழுந்துக்கலாம். வெளியில ஜூஸ் இருக்கு, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இல்ல, இவங்களுக்கும் பிளட் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் போறேன். இல்ல சார், பிளட் கொடுத்துருக்கீங்க, அங்க போய் உட்காருங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது சார். ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். ஏய், ஐயா, தனியா உட்காருவல்ல? என்னையா நீங்க? நான் என்ன குழந்தையா ஊசிக்கெல்லாம் பயப்படுறதுக்கு? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து சார், ஒண்ணும் இல்ல சார், பிளட் தான் சார் எடுக்க போறோம். நீங்க என்னவோ பிரசவ வார்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி முழிக்கிறீங்க. ஐயா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரத்தம் கொடுத்துருக்கீங்க, கொஞ்ச நேரம் போய் அங்க உட்காந்துட்டு ஜூஸ் குடிங்க, நான் வரேன். பயப்படாத, வெளியே தான் உட்காந்துருப்போம். நான் பயப்படலையா, நீங்க போங்க. வாங்க மேடம், வந்து இந்த சேர்ல உட்காருங்க. சரி. என்ன, எதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்க? உங்க அண்ணன் ரத்தம் கொடுக்க போயிட்டாவ, நீங்க ரத்தம் கொடுக்க போலியோ? பாருங்க, பிளட் டொனேட் பண்றதுக்கு பிளட் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம். ஆமா, உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். எது, பி பாசிட்டிவா? பார்த்தா நெகட்டிவ் மாதிரி இருக்கு. உனக்கு நான் நெகட்டிவ் தான். ஏன் பிளட் குரூப் என்ன தெரியுமா? என்ன? யுனிவர்சல் டோனர், ஓ பாசிட்டிவ். யுனிவர்சல் டோனரா? அப்படின்னா நீங்க எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பிளட் கொடுத்துருப்பீங்க? இதுதான் முதல் தடவை கொடுக்க போறேன். அப்போ இது வரைக்கும் நீ ரத்தமே கொடுத்தது இல்ல, கேட்டா யூனிவர்சல் டோனரா? என் பிளட் குரூப்பை சொன்னேன். இப்பதான் ரத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதான் கொடுக்க வந்திருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் உன்கிட்ட பிளட் கேட்கலையோ? கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். அவ்வளோ தாராள மனசு. ஆமா, என்கிட்ட யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? என்ன கேட்டாலும்? ஆமா, என்ன கேட்டாலும் கொடுப்பேன். என்ன கேட்டாலும்? என்ன கேட்டாலும். நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? எங்க நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் கேட்கறத உன்னால தர முடியாது. அதெல்லாம் தரலாம், சொல்லுங்க. கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன கேட்க போறாங்க? இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாவ. நான் வேற இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கவும் அழகா தான் இருக்கேன். ஒருவேளை என் அழகுல மயங்கி ரொமான்டிக் மூடு வந்து முத்தம் ஏதாவது கேட்பாவளோ? ஐயோ, தெரியாம வாயை கொடுத்துட்டேனே. என்ன தரேன் தரேன்னு சொன்ன, இப்ப என்ன திரு திருன்னு முழிக்கிற? தர முடியுமா முடியாதா? நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தரலாமா வேண்டாமான்னு சொல்றேன். அப்படியா? ஒரு முத்தம் கூடன்னு கேட்க போறாரு. ஐயோ, இது வேற பப்ளிக் பிளேஸா வேற இருக்கு, எப்படி கொடுக்கறது? ஒரே ஒரு கடவுளே, ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? எப்படி அவருக்கு கொடுக்கறது? ஒரு கோடி பணம் வச்சிருந்தா கொடு. என்னது, ஒரு கோடியா? ஆமா, நீ தானே என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்ன. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு கோடி வச்சிருந்தா கொடு. 6 மாசத்துல இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுத்துட்றேன். பணம் கேக்குறாவ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இவர் என் அழகுல வாங்கலையோ? நம்ம அழகா தானே இருக்கோம், அப்புறம் என்னவா? ஏங்க, நான் அழகா இருக்கேனா? ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன கேக்குற? நீ தானே எது வேணாலும் கேளுங்கன்னு சொன்ன. ஒண்ணு தருவேன்னு சொல்லு, இல்ல தரமாட்டேன்னு சொல்லு. அதை விட்டு எதுக்கு அழகா இருக்கியா இல்லையான்னு கேக்குற? இல்ல சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு ஒருவேளை நான் அழகா தெரியலையோ? ஹே, என்னாச்சு? எதுக்கு என்னென்னமோ உளர்ற? இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
சரி சொல்லு, தருவியா தர மாட்டியா? அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்? ம், ஒத்துக்கிறியா? என்னமோ சொன்ன, எது கேட்டாலும் தருவேன்னு. இப்போ பணம் கேட்டா தரமாட்டேன்னு சொல்ற. என்கிட்ட இருக்கிறத கேட்டா தான் தருவேன். நானும் உன்கிட்ட இருக்கிறது தான் கேட்குறேன். நீ தான் நிறைய நகை வச்சிருக்கிய, வித்து கொடு. இது நகையவா? எங்க அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு போட்டாவ, அதை வித்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றதா? அதெல்லாம் தர முடியாது. அதான் நான் பார்த்தேன், ஏதோ தாராள மனசுக்காரி தந்துருவியோன்னு நினைச்சேன். நீ எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்ட. நீங்க பாத்தியலோ நான் எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டேன்னு. இப்பதான் அழகா இருக்கா. போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. அழாத, ஒன்றும் இல்லை, உன் கண்ணு முன்னாடி தானே நான் இருக்கேன், எதுக்கு அழற? இல்லாம இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. அழாத யாழினி, எங்கேயும் போகல. நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா படிக்கணும் சரியா? இன்னும் 1 மாசத்துல பரீட்சை இருக்குக்கா. பரீட்சை எழுதி நீ கூட்டிட்டு போறியா? ஹோட்டல்ல போக பயமா இருக்குக்கா. அம்மைக்கு ஒன்றும் தெரியாது. பயப்படாத யாழினி, என்னைக்கு பரீட்சைன்னு சொல்லு, நான் வாரேன். அடுத்த மாசம்க்கா. உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், அதை ஒழுங்கா பாரு. பரீட்சை எழுத கூட்டிட்டு போறதெல்லாம் என்னோட வேலை. அதை நினைச்சு நீ பயப்படாத சரியா? சரிக்கா. பாரு யாழினி, என்னால ரொம்ப நேரம் உன்கிட்ட நின்று பேச முடியாது. அவைய பார்த்தாங்கன்னா கோவப்படுவாவ. ஏன்க்கா நீ என்கிட்ட பேசக்கூடாதா? அப்படி இல்லம்மா, அவைகளுக்கு அம்மா மேல கோவம். அம்மா ரொம்ப ஏசிட்டா, அதனால என்னை நம்ம வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. இல்லைன்னா நான் எப்படி ஒன்று வந்து பார்க்காம இருப்பேன்னு சொல்லு. எப்படியும் கொஞ்ச நாள் அவியலுக்கு அம்மா மேல கோவம் குறைஞ்சிரும். அவிய அம்மைய புரிஞ்சுப்பாவ. ஏங்க அம்மா ஒன்று ஏசுனா அவியலுக்கு என் மேல வருத்தம். என்னால தானே அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. அந்த கோவம் தான். ஏங்க உன் மேலதான் எந்த தப்புமே இல்லையே, அப்புறம் எதுக்கு அம்மா ஒன்று ஒதுக்குறா? அப்போ கதிரையா கோவப்படுறது சரிதானே? எந்த தப்புமே பண்ணாத ஒண்ணு பெத்த அம்மாவே சந்தேகப்படுறவ, அதுக்கு தானே அவைய கோவப்படுறவ. அப்படி இல்லை யாழினி, பாரு, அம்மா என்னை பெத்தவக. என் மேல கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. என் மேல கோவப்படுறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஐயாவுக்கு அம்மா என் மேல கோவப்படுறது பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்காக அம்மா தப்புன்னு ஆயிடாதுமா. அம்மா எப்பவும் நம்ம நல்லதுக்காக நினைக்கிறாங்க, அவங்கள தப்பா நினைக்க கூடாது. அப்பா எப்படி இருக்காவ? இப்ப நடக்கிறாவளா? பொறுமையா நடக்கிறாவக்க. பழையபடி கொஞ்சம் வேகமா இன்னும் நடக்கல, மெதுவா நடக்கிறாவ. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நல்லா நடப்பாவ. அப்பாவை பார்த்து கூட்டிட்டு போ. சொல்லுமா. அப்பாவும் ஒன்று பார்க்கணும்னு சொன்னவ, கூட்டியாட்டமா? இப்போ வா. வேணா யாழினி, எல்லாரும் இங்கே தான் இருக்காவ. உன்கிட்ட பேசுறத பார்த்தாலே கோவப்படுவாவ. அப்பா வந்தா தெரிஞ்சிரும், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுமா? அதுக்கு இல்லக்க, அப்பா உன் நினப்பாவே இருக்காவ. உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாவ, அதான் சொன்னேன். அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அப்பா இங்கே வந்தவனே எல்லாரும் பார்த்துருவாவ. ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வரேன். அம்மா இங்கே வேலைக்கு வந்த பிறகு நாங்கள் வரேன். அப்பா கிட்ட சொல்லு. சரிக்கா. சரி போ, தேட போகிறவ பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு பாப்பாவ. சரிக்கா. ஏக்கா மறந்துடாத, பரீட்சைக்கு என் கூட வரணும். நீ பயப்படாத, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உன்னை பரிச்சைக்கு கூட்டிட்டு போய் விட்டு பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நான் உனக்காக அங்கேயே இருப்பேன். சரிக்கா. சரி, அப்பா தேட போறவ போ, நான் நாளைக்கு வரேன். சொல்லுங்க பாட்டி, என்ன பண்ணுது? பாட்டியா? நீ என்ன அக்கானே கூப்பிடலையா? அக்காவா? சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது? அடுத்த நீ வந்தா 76. பரவாயில்லையே, இத்தனை வயசுல இவ்வளோ திடமா இருக்கீங்க. எல்லாம் சாப்பாடு எப்படி?
அப்ப கேப்பக்கூழு கம்மங்கூழுன்னு குடிச்சு வளர்ந்தோம். இப்ப இருக்கிற மாதிரியா பொரிச்சதுலாம் தின்னோம். ஆனா ஒண்ணு தம்பி, பொரிச்சதும் சூப்பரா தான் இருக்கு. அதுவும் அந்த முக்கு கடையில பரோட்டா வைப்பாங்க, பொரிச்ச பரோட்டான்னு. என்ன ருசிங்கிற! நல்ல 4 பரோட்டா வாங்கி சால்னாவில் ஊத்தி குழப்பி தின்னா நல்ல ருசியா இருக்கு. ஐயையோ பாட்டி, அதெல்லாம் ஒரு நாளும் தொட்டுடக்கூடாது. உங்க வயசுக்கு அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நல்லாதையா இருக்கு. அது சாப்பிட்டாதான் செரிமானமே ஒழுங்கா நடக்கு. இந்த சோறு சாம்பார் கூட்டு பொரியலும் சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது. சரி, இப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? ஏதோ முகாம் போட்டிருக்காவன்னு சொன்னாவ, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது? செரிமானம் நயா பிரச்சனையா இருக்கு. பிறகு ரொம்ப நடந்த கால் வலிக்குது, அதனால தூரம் போக முடியல. ஓ, மருந்து மாத்திரை எழுதி தரேன், ஒழுங்கா சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியா அனுசுகா, எனக்கு முடிஞ்சு. நீ பார்த்துட்டு வா, ஒன்னாவே போவோம். சரி அக்கா, போற வழியில தான் இந்த பொரிச்ச பரோட்டா கடை இருக்கு, வாங்கிட்டு போயிடலாம். என் மகன்கிட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு போயிடுவோம். சரி சரி. ஹே, எங்க போயிருந்த? ஐயா, இங்கதான் இருந்தேன். உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க என்ன ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்க? ஒரு இடத்துல உட்கார மாட்டியோ? இல்லம்மா, சும்மாதான். அங்கதான் இருந்தேன். உன்னை தேடி பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணும் போல. ஐயோ இல்லம்மா, இங்கனதான் இருந்தேன். சரி சரி, கிளம்பலாமா? சரியா. முல்ல, அப்பா இங்க இருக்குன்னு சொல்லிட்டாவ. உன்னையும் மீனாவையும் கொண்டு போய் விட்டுட்டு நான் இங்க வரணும். இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. பிங்கி அஜய பாத்துக்கோ, வரும்போது நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி கதிரு. ஆதி எங்க இருக்கான்? அவனும் தியாவும் அங்க ரத்தம் கொடுக்குற இடத்துல இருக்காவ. நான் போய் பார்த்துட்டேன். அவைய முடிச்சுட்டு அவங்க வண்டியில வரேன்னு சொல்லிட்டாவ. அப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் கதிரு. போலாமா? போலாம் ஐயா. போ, இங்க என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? சரிம்மா. ச்சே, இவளை பார்த்தாலே பொத்துக்கிட்டு வருது. ஒன்றும் இல்லாம கடந்தவ இப்ப கதிரை கெட்டிக்கிட்டா இவ ஆட்டம் தாங்க முடியல. இவ இன்னுமா பெரிய முதலாளி கணக்கா இவன் பக்கத்துல வந்து உக்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறான். போட்டிருக்கிற துணியில நல்ல பளபளன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் கதிர் தான் காரணம். இவளுக்கு எதுக்கு இவன் இவ்வளோ இடம் கொடுக்குறான்னு தெரியல. சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டான். ச்சே.